ஒரு சிறுவன், அவன் பேர் கட்கா. அவன் உருவத்தில் ரொம்ப கோரமாக இருப்பான். அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஆதரவற்ற ஒரு சிறுவன். அவன் அந்த ஊரில் உள்ள எல்லாருமே வெறுக்கிறாங்க. அப்போ இவன் தனிமையிலே தான் இருக்கிறான். அந்த ஊரில் யாருமே இவங்க பேசுகிறதில்ல. இவனை ஒதுக்கி வச்சிடறாங்க கிட்டத்தட்ட. அவன் என்ன பண்ணுறான்னா, தனிமையிலே இருந்து ஒரு நாள் இந்த ஊரே வேணாம் அப்படின்ட்டு காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போகும்போது அந்த காட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு மலையை பார்க்குறான். அந்த மலை கீழே, அந்த மலையோட அடிவாரத்தில் ஒரு பாறை இருக்குது. அந்த காலத்தில் எல்லாரும் புகையில போடுற பழக்கம் இருக்குது. அது ஒரு சாதாரண வழக்கம். அப்போது என்ன பண்ணுறான்னா, அந்த பாறைக்கு பக்கத்தில் உட்காந்து புகையில போட்டான். புகையில போட்டோடனே ஒரு சத்தம் கேட்குது, ஒரு அசரீரி மாதிரி. எனக்கு கொஞ்சம் புகையில கொடு அப்படின்னு கேட்குது. பார்க்குறான், அந்த பாறை பேசுது இவன்ட்ட. இவன் புகையில கொடுக்குறான். அது இவனுக்கு அதுக்கு பதிலாக ஒரு கதையை சொல்லுது. இவன் அந்த கதையை கேட்குறான். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இது வரைக்கும் கதை என்னன்னே தெரியாது, கதையை கேட்டதே இல்லை. இவன் அந்த கதையை கேட்குறான். அடுத்த நாள் என்ன பண்ணுறான்னா, அந்த பாறைக்கு மடியில் போய் ஒரு தாய் மடியில் படுக்கிற மாதிரி அந்த பாறைக்கு அடியில் படுக்கிறான். புகையில கேட்குது, கதை சொல்லுது. அந்த பாறை கதை கேட்குறான். இப்படி தொடர்ந்து அவன் ஒரு 5 கதை அந்த பாறையிட்டிருந்து கேட்டுறான். இப்போ இந்த கதைகளை எடுத்துட்டு ஊருக்கு வர்றான். ஊரில் எல்லாம் அந்த காலத்தில் பொழுதுபோக்கு எதுவுமே இல்லை. அப்படியே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இவன் ஒவ்வொரு கதையாக அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறான். கதை சொல்ல அந்த ஊர் மக்கள் எல்லாம் கட்காவை சுற்றி அப்படி நிற்கிறாங்க. கட்கா ஒரு பிரபலமான ஆளாக ஊரில் மாறிடுறான். எல்லாரும் அவனை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட்கா இப்போ தான் அவனுக்கு ஒரு உயிர் இருக்கிறதா, அவனுக்கு ஒரு உறவு இருக்கிறதா, அவனுக்கு ஒரு ஊர் இருக்கிறதா நினைக்கிறான். இந்த கதை வட அமெரிக்காவில் உள்ள செனிகா அப்படிங்கிற ஒரு நாட்டில் உள்ள ஒரு கதை. இந்த கதையோடைய முக்கியத்துவம் என்னென்னா, கதைகள் எப்படி தோன்றுச்சுங்கிற ஒரு ஆரிஜின் வித்து சொல்லுவாங்க, தோற்றக்கதை. இதே மாதிரி கதைகள் எப்படி தோன்றுச்சுன்னு சொல்லி நிறைய கதைகள் இருக்குது. கானா நாட்டில் ஒரு கதை இருக்குது. இதை தவிர அதில் அனான்சின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு இந்த கதைகள் எல்லாம் தேடி போகிறான். கதைகள் யார்கிட்ட இருக்குன்னா, நியாமிங்கிற ஒரு வானத்து கடவுள்கிட்ட இருக்குது. அது யாருக்குமே அந்த கதைகளை கொடுக்காது. ஏன்னா அந்த கானா நாட்டை பொறுத்தவரையில் கதைகள்ங்கிறது வெறும் கதைகள் இல்லை, ஞானத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு இந்த நியாமி கடவுள் பத்திரமா வச்சுருக்கு. அப்போ அனான்சி போகிறான். போயிட்டு கதைகளை கேட்கும்போது அந்த நியாமி கடவுள் சொல்கிறாரு, நீ ஒரு யாராலையும் செய்ய முடியாத ஒரு 4 விஷயங்கள் இருக்குது. அந்த 4 விஷயங்கள் நீ செய்துட்டு வந்தேன்னா உனக்கு நான் கதைகளை தந்துடுறேன், ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த அனான்சிட்ட சொல்லுது. இந்த அனான்சி என்ன பண்ணுறான்னா, சரி அது என்ன விஷயம்னு பார்ப்போம், எப்படியாவது ஞானத்தை நான் அடையணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறான். 4 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று ரொம்ப உக்கிரமான ஒரு சிறுத்தை, அந்த சிறுத்தையை பிடிக்கணும். மிகப்பெரிய ஒரு நீளமான ஒரு மலைப்பாம்பு, அதை பிடிக்கணும். 3வது கடும் விஷம் உள்ள குளவி, அந்த குளவியை பிடிக்கணும். 4வது சிறிய வன தேவதைகள் இருக்குது, அந்த வன தேவதைகள் பிடிக்கணும். அது அதிசய சக்தி கொண்ட வன தேவதை. இப்போ இந்த 4ஐயும் பிடிக்கணும். என்ன பண்ணுறது? அனான்சி அடிப்படையில் அவன் புத்திசாலி தான். ஆனால் நம்ம மாவட்டத்தில் மாதிரி ஒரு எடுத்துச்சாட்டம் உள்ள ஒரு புத்திசாலி. அவன் அவசர புத்திக்காரன். அவன் என்ன பண்ணுறான், இதுக்கு புத்திசாலித்தனமும் அவன் யோசிக்கிறான். இந்த 4 விஷயத்தை எப்படி இது பண்ணுறதுனா, இப்போ சிறுத்தையை பிடிக்கணும். சிறுத்தையை பிடிக்கிறது என்ன பண்ணுறான் அப்படின்னா, வழக்கமாக வேடர்கள் பண்ணுற மாதிரி ஒரு குழி தோண்டி அதில் மேலே சருகெல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, தந்திரமாக அந்த சிறுத்தையை வரவழைச்சி இதில் குழியில் தள்ளி சிறுத்தையை மேலே அது வெளியே வரும்போது தலையில் அதுக்கே தெரியாமல் தலையில் அடித்து மயக்கம் கிடத்தி அதை கொண்டு நியாமிட்டு கொடுக்குறான். சரி, அடுத்து இதை கொண்டு வா, இப்போ மலம்பாம்பை கொண்டு வா அப்படின்னா, மலம்பாம்பை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு நீல பனைமரத்தை தேடி எடுக்கிறான். பெரிய நீளமான பனைமரத்தை எடுத்துகிட்டு அதில் கயிறை போட்டுறான். அதுக்கு அடியில் கயிறில் போட்டுட்டு, இந்த மலம்பாம்புக்கு ஒரு பெரிய கர்வம் உண்டு, நம்ம தான் இந்த உலகத்தில் நீளமான ஆள், பெரிய ஆள் அப்படின்னு. அப்போ அதுக்கு போய் சொல்கிறான், ஒன்றை விட நீளமான ஒரு பாம்பை நான் கேள்விப்பட்டேன், அதுதான் உலகத்திலே நீளமானது அப்படின்னோன்னா, அது அப்படி நம்ம அந்த நீளத்தை அளந்து பார்த்துட்டோம்னா, நான் அந்த பார்த்த பாம்போட நீளம் இந்த பனைமரத்து அளவு இருக்குது. நீ இதில் படுத்து உன் நீளத்தை இது பண்ணணுன்னா, இந்த மலம்பாம்பு அதில் படுக்கிறது. ஏற்கனவே கட்டியிருக்க கயிறை வச்சு கட்டி அதையும் கொண்டு போயிடும். 3வது அந்த விஷ குளவிகளை என்ன பண்ணுறான்னா, அந்த குளவி கூட்டு பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்றான். தெளித்து விட்டுட்டு இவனும் தலையில் ஒரு நம்ம சேம்பை இலை மாதிரி ஒரு இலையை பிடிச்சிட்டு பயங்கரமான மழை பெய்ய போகுது,
ஒரு பெரும் வெள்ளம் வரப்போகுது, தயவுசெய்து உங்கள் கூட்டுக்குள்ளே இருக்காங்க, இந்த கூடு ஃபுல்லாகவே அழிஞ்சிற போது வந்துடுங்க, என் கூட வந்துடுங்கன்ட்டு ஒரு குடுவைக்குள்ள அந்த குளவிகளை எடுத்துகிட்டு அதுகளையுமே கொண்டு கொடுத்துட்றான். இப்போ நாலாவதாக வந்து அந்த தேவதைகள் அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி ஒரு விஷயத்தை செய்து, ஒரு அழகான பொம்மை, அதுக்கு நடுவில் ஒரு தின்பட்டத்தை வைக்கிறான். இந்த தேவதைகள் அதில் இருத்து நேரம் வந்து அதுக்கு அந்த அந்த பொம்மை வந்து மரத்தில் செய்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா பிசின் வச்சு அந்த பொம்மையை செய்திருக்கான். தேவதைகள் வந்து இந்த பிசினில் ஓட்டிட்டு இதையும் கொண்டு போயிடறான். இப்போ நியாமி கடவுளுக்கு வந்து வாக்குறுதியை மீற முடியாது, கதைகளை கொடுத்தாச்சு. இந்த கதைகளை என்ன பண்ணுறான்னு ஒரு சுரக்குடுவையில் கதைகளை எல்லாம் போட்டு அடைச்சி, ஏன்னா யாருக்கும் ஞானம் போயிடக்கூடாதுட்டு சுரக்குடுவையில் அடைச்சி என்ன பண்ணுறான்னா ஒரு முள் மரம், மிக உயரமான ஒரு முள் மரத்தில் இந்த கதைகளை ஒழிச்சு வச்சிடலான்ட்டு முன்பக்கத்தில், ஏன்னா அவ்வளவு பத்திரமா வச்சுக்கிட்டு முன்பக்கத்தில் கட்டிட்டு மேலே போகலாம். மேலே போய் அதை வைக்க போகும்போது ஏற முடியாது. முன்பக்கத்தில் வைக்கும்போது அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு ஏற முடியல. கீழே இருந்து அவனோட பையன் சொல்கிறான், அப்பா நீ ஒரு லூசுப்பா, நீ பின்னாடி கட்டி வச்சுருந்தா ஈஸியாக இருந்தாலாம். அந்த ஒரு செகண்டில் அவன் வந்து அவனுடைய அந்த அவசர புத்தியும் அவனுடைய இதுவும் என்ன ஆயிடுது, தான் மட்டுமே வச்சுருக்கிற இதாகி பின்னாடி இப்படி வைக்கிறான். கதைகள் அவ்வளோ அந்த சுரக்குடையிலேருந்து கீழே உதிர்ந்து அப்படி உலகம்லாம் பரவி கதைகள் உருவானதா, அதுக்கு ஒரு தோற்ற கதை இருக்குது. இப்படி தோற்ற கதைகள் சொல்லி ஆரிஜின் பிக்ஸ்ன்னு சொல்லியே எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் கதைகள் இருக்குது. நீங்கள் வெரியர் எல்வின் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் தொகுத்த ஒரு தொகுப்பில் பழங்குடி கதைகளில் எல்லாத்துக்குமே தோற்ற கதைகள் இருக்குது. மனிதன் வந்து ஒரு காலத்தில் மனிதனுக்கு வால் இருந்ததாட்டு ஒரு மித்து. மனிதன், குரங்கு, கடவுள் 3 பேருக்குமே வால் இருந்தது. என்ன ஆச்சுருக்குன்னா எல்லாரும் மாறி 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 போகும்போது கால் மிதித்து வாலில் மிதித்து எல்லாம் கற்ற ஆரம்பித்து திரும்ப முறையிட்டு வாலை இது பண்ணியிருக்காங்க. வானம் வந்து முன்னாடி எவ்வளோ உயரத்தில் இருந்தால் இவ்வளோ உயரத்தில் தான் இருந்தது. ஒரு நாள் ஒரு பாட்டி வந்து புத்தகம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. டக்குன்னு எழும்போது வானம் இடிச்சிருச்சு. விளக்கமாறாலே அதை துரத்தி அந்த பாட்டிக்கு பயந்து வானம் மேலே போனதா, இப்போ இருக்கிற உயரத்துக்கு போனதா ஒரு கதை இருக்குது. மனுஷன் வீடை எப்படி கண்டுபிடிச்சான், அதுக்கு ஒரு கதை இருக்குது. மனுஷன் வீடு எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னா, யானையை பார்த்துருக்கான், யானையோட கால் வந்து தூண் மாதிரி இருந்திருக்கு, ஸோ ஒரு 4 பில்லர் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு எருமை மாடு செத்து கிடந்திருக்கு, அதுக்கு குறுக்கு எலும்பு காஞ்சி போய் எப்படி இருக்குன்னு பார்த்தா குறுக்கு கழிகளை வைக்கிறதுக்கு அதிலேருந்து கற்றுக்கலாம். மீனை பார்த்து செதில்கள் பார்த்து கூரையை பார்க்க கற்றுக்கலாம். இப்படி எல்லாத்துக்குமே தோற்ற கதைகள் இருக்கு. ஒரு கதை அதனுடைய தேவை என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதோட பயன் என்ன, இந்த 3ஓட நான் முடிச்சுக்கிறேன். எல்லோரும் பேசணும், டைம் ஆகிடுச்சு. இப்போ வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வகைகள் இருக்குது கதைகளில். இப்போ லெஜண்ட் அப்படிங்கிற பழமரபு கதைகள் இருக்குது. ஃபோக் டெய்ல்ஸுங்கிற நாட்டார் வழக்காற்றியல் கதைகள் நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேபிள்ஸ் அப்படிங்கிற அறநெறி கதைகள் இருக்குது. இன்னும் புராண கதைகள் இருக்குது. அப்புறம் வந்து விவிலிய கதைகள் மட்டுமே குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை பேரபிள்ஸுங்கிற ஒரு கதைகள் இருக்குது. அப்புறம் வந்து ட்ரிக்ஸ்டர் ஸ்டோரிஸ்ன்னு ஒரு திருப்பு முனையாட்டு ஒரு விடுகதை மாதிரியான புதிர் போடக்கூடிய ட்ரிக்ஸ்டர் கதைகள் இருக்குது. மூடக்கதைகள் அப்படிங்கிற நம்ஸ்கல்ஸ் டேல்ஸ் அல்லது கதைகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோக் லெஜெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய செயின்ட் லெஜெண்ட்ஸ், ஹீரோயிக் லெஜெண்ட்ஸ், வீரமரபு கதைகள், இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. செயின் ஸ்டோரிஸ்ன்னு ஒன்று, நீங்கள் வந்து ஒன்றில் ஆரம்பித்து திரும்ப அப்படி ஒரு சங்கிலி தொடர் கதைகள் மாதிரி இருக்கும். அது திரும்ப திரும்ப ஒரே கதையை அப்படி சுற்றி வந்திருப்பாங்க. இப்போ ஒரு இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான், செத்தா பிரச்சனை, புதைக்கிறதா எரிக்கிறதா, புதைச்சா பிரச்சனை, புல் முளைக்குமா முளைக்காதா, புல் முளைச்சா பிரச்சனை, மாடு திங்குமா திங்காதா, மாடு தின்னா பிரச்சனை, அது பால் கொடுக்குமா கொடுக்காதான், பால் குடித்தா பிரச்சனை, அது நோய் வருமா வராதா, நோய் வந்தால் பிரச்சனை, செத்தா சாகுமான்னு பிரச்சனை, செத்தா பிரச்சனை, புதைக்கிறதா எரிக்கிறதா, புதைச்சா பிரச்சனை, இப்படி ஒரு செயின் ஸ்டோரிஸ் இருந்துட்டு இது குழந்தைகளை கவரக்கூடிய இந்த மாதிரி ஸ்டோரி. மேக்சிமம் ஒரு காலகட்டத்தில் கதைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு பயன் தரக்கூடியதுக்காகத்தான் அது வந்து எழுதப்பட்டது அல்லது சொல்லப்பட்டது. எழுதப்பட்டது ரொம்ப காலதாமதமாக தான். ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னா பொழுதுபோக்கு. அப்போ வந்து இந்த மாதிரியான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் அவங்களுக்கு ஒரு நேரத்தை கடத்துறதுக்கான ஒரு பொழுதுபோக்கு விஷயமாக தான் கதைகள் இருந்தது. ஆனால் அது மட்டுமானா அது மட்டும் ஒரு தகவலை சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா, ஒரு ஊடகமாக கதைகள் இருந்தது. ஒரு விஷயத்தை பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய, நீங்கள் வந்து எதில் வச்சாலும் வந்து அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈவன் ஒரு கல்வெட்டில் நீங்கள் செதுக்க வச்சா கூட கல்லை உடைச்சிடலாம், மரத்தில் செதுக்கி வச்சா மரத்தை வெட்டிடலாம், எங்கே வச்சாலும் நீங்கள் வந்து அழிக்க முடியும்.
ஆனால் அழிக்க முடியாத ஒரு விஷயம்னா மொழிக்குள்ளே தான் நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய பண்பாடு, வரலாறு, தொன்மம், அரசியல் எல்லாமே மொழிக்குள்ளே தான் பொதியப்பட்டு பல நூறு ஆண்டுகளாக நீங்கள் அதை வந்து சேகரித்து எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறீங்க. என்னைக்கோ நம்ம இப்போ பேச மறந்த அல்லது நம்ம மறந்து போன ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய பண்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம மறக்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், கல்லூலி மங்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. கல்லூலி மங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பயன்பாடு என்னென்னா, எவ்வளவு அடித்தாலும் உண்மையை சொல்ல மாட்டான், எவ்வளவு இது பண்ணாலும் அவன் வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்கிறது தான் நம்ம இப்போ இருக்கிற மொழி பயன்பாடு. ஆனால் கல்லூலி மங்கன்கிறது வந்து ஒரு பெரிய அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. கல்லூலி மங்கன்கிறது ஒரு மனிதனுடைய பேர். அவன் வந்து ஒரு நாடோடி கலைஞன். இப்போ இந்த சாட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்து இது பண்ணுறாங்க இல்லையா, இதே மாதிரி ஒருத்தன் தான் கல்லூரி மங்கன். அவன் வந்து என்னென்னா கல்லையும் முடியும் கொண்டு அவன் உடம்பு ஃபுல்லாக காயம் ஏற்படுத்தி அந்த ரத்தத்தை காட்டி தான் அவன் வந்து இறந்து உண்ணுவான். ஏன்னா அந்த இறந்து உண்ணக்கூடிய அது வந்து இறந்து உண்ணக்கூடியவன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு கலை. ஏன்னா அந்த கலைஞர்கள் யாருமே தன்னை வருத்தி கொள்ளாமல் அல்லது வந்து சும்மா வந்து யார்கிட்ட காசு கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வித்தையை காட்டி தான் காசு வாங்குவோம். அதில் சில வித்தைகள் இருக்கலாம், வேறு ஏதாவது டெக்னிக் வச்சுருக்கலாம். ஆனால் கல்லையும் முடியும் கொண்டு அவர்கள் உடலை வருத்தி கொண்டு தான் போய் காசு கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கல்லூரி மகன் மறைஞ்சு போயிட்டான். 60களில் அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த வார்த்தை என்ன இருந்துட்டு இருக்கு. நீங்கள் அவனை மறைச்சிடலாம், அந்த ஆளை மறைச்சிடலாம், அவருடைய வரலாறு, கதை எல்லாத்தையும் மறைச்சிடலாம். அந்த மொழியில் அதை வந்து நம்ம இன்றைக்கும் இது பண்ணிட்டு வரோம். ஸோ இது மாதிரி ஏராளமான கதைகள். இதில் வந்து செட்டர் ஸ்டோரிஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு விஷயத்தை வேறு மாதிரி ஜாடையாக பேசுகிறது, நக்கலாக பேசுகிறது, நையாண்டியாக பேசுகிறது. இப்போது இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே உள்ள அவ்வளவு நாட்டார் கலைகளில் இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் ஒரு வில்லுபாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டையர் ஸ்டோரியுடைய ஒரு கூறு இருந்துட்டு, நம்ஸ்கல் ஸ்டோரிஸுங்கிற மூடக்கதைகளுடைய ஒரு கூறு ஒரு தெருக்கூத்தில் இருக்கும். இப்படி எல்லாருமே இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம உலகளாக பார்த்திங்கன்னா சூஃபி கதைகள், ஜென் கதைகள், ஈசாப் ஃபேபிள்ஸ் இருக்குது. அப்புறம் நமக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய இதில் வந்து சமஸ்கிருதத்தில் உள்ள பஞ்சதந்திர கதைகள் இருக்குது, தெனாலி ராமன் கதை, அடுத்து மரியாதை ராமன் கதை, பீர்பால் கதை, இப்படி எல்லாமே இருக்குது. ஆனாலும் இன்னும் இப்போ கீரா மாதிரியான ஆட்கள், கி ராஜநாராயணன் மாதிரி ஆட்கள் தமிழ் நாட்டுப்புற கதைகளை வந்து தொகுத்து இது பண்ணியிருக்காங்க. இருந்தும் ஒரு தத்துவ கதைகளாட்டு தமிழில் உள்ள கதைகள் இன்னும் சரியாக தொகுக்கப்படவில்லைன்னு சொல்லணும். எவ்வளோ ஏராளமான கதைகள் தமிழில் இருந்துகிட்டே இருக்குது. இப்படி நிறைய கதை. ஆனால் நமக்கு வந்து தெரிஞ்ச கதை மரபில் உள்ள கதைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லதங்கால் கதை, முத்துப்பட்டன் கதை, ஐவராஜாக்கள் கதை, அப்புறம் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தங்கம்மா தாயம்மா கதைன்னு ஒரு கதை இருக்குது, நீலம்மா ஈச்சம்மான்னு ஒரு கதை இருக்குது, பரையங்கால் இசைக்கு கதை இருக்குது. இப்படி சிவமாரடன் சொன்ன மாதிரி அந்த கதை வந்து வெறும் கதைகளில் அது மிகப்பெரிய ஒரு வரலாறும் ஒரு இதுமாக இருக்குது. நான் ஒரு 2 இதில் முடிச்சுக்கிறேன். என்னென்னா யூரோப்பியன் இதில் வந்து ஃபிலாசபி, அப்புறம் வந்து எபிஸ்டமாலஜிங்கிற அறிவு தோற்றவியல், அப்புறம் வந்து லாஜிக், இந்த 3 தான் அவங்களுடைய கதைகள் ஆப்ரேட் ஆகும். நம்ம கதைகளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 3 விஷயங்கள் நம்ம கதையில் வந்து எப்போவுமே தொழில்படும். ஒன்று எத்திக்ஸ், இன்னொன்று எத்திக்ஸ்னு அறம், ஈஸ்தட்டிக்ஸ் இருக்கும், அழகியல் இருக்கும். 3வது வந்து நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து மெஞ்ஞானம்ங்கிற மெட்டாஃபிசிக்ஸ் வரும். இது நம்முடைய கதைகளுடைய மிக சிறப்பான ஒரு அம்சமாக நான் பார்க்குறேன். இப்போ வந்து இந்த கதைகளுடைய பயன்களில் முக்கியமான விஷயம் முதல்ல நான் சொன்னேன், பொழுதுபோக்கு, ஒரு செய்தியை கடத்துவது அப்படின்றது. இன்னும் ஒரு 3 விஷயங்கள் அந்த இதில் இருக்குது. நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர் சொல்லுவாங்க, அதுவும் கதைகள் மூலமாக மானுட குலம் நிறைவேற்றி கொண்டு இருந்திருக்கிறது. எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க, உண்மையிலிருந்து, நிஜத்திலிருந்து, நிஜ வாழ்க்கையிலிருந்து தப்பித்து போகிறதாகவும் கதைகளை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி அநேகமாக எல்லோரும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்து கல்ச்சரல் மெமரி அப்படிங்கிற பண்பாட்டு ஓர்மையை பாதுகாக்கும் ஒரு விஷயமாக கதைகள் இருக்கிறது. சரி, இந்த கதையினால் என்னதான்டா பயன், இவ்வளோ நேரம் பேசுனீங்க அப்படின்னா, கட்கான் ஒரு சிறுவனுடைய கதையை நான் சொன்னேன். அது வட அமெரிக்காவில் உள்ள கதை தான். ஆனால் அந்த கதை மூலமாக அந்த கட்காவை அவன் அவ்வளோ கோரமாக இருந்தான், அவனை ஒதுக்கி வச்சாங்க, தனிமைப்படுத்தப்பட்டிருந்தான். கதைகள் மூலமாக அவனை எல்லாரும் நேசித்தார்கள், உறவை வளர்த்தார்கள். ஸோ கதைகள் மூலமாக நாம் உறவை வளர்ப்போம், எல்லா மானுடர்களை நேசிப்போம். 2வதாக அனான்சி வந்து ஒரு 4 விஷயங்களை பிடிச்சான். ஒரு சிறுத்தை, ஒரு பாம்பு, ஒரு குளவி, ஒரு தேவதை, இதெல்லாம் அவனுடைய புத்திசாலித்தனத்தால் பிடிச்சான். நாம் மானுடர்களாக மானுடாரத்தில் கதைகள்ங்கிறது வெறும் கதைகள் மட்டுமே அல்ல, அது ஒரு மாற்று வரலாறு, மாற்று அரசியல், மாற்று தத்துவம். அது ஒரு பேரலான, நான் சொன்ன எல்லாமே ஹிஸ்டரி,
மிக சரியாக சொன்னால் அது வந்து ஒரு சமத்துவமான ஒரு அரசியல், அல்லது பேரலல்னு எனக்கு சரியாக வேர்டு இல்லை, சமமான ஒரு அரசியல், இணையான ஒரு அரசியல், இணையான ஒரு வரலாறு, இணையான ஒரு தத்துவம் என்று நாம் இந்த இடத்தில் நாம் அதை புரிந்து கொள்வோம். தொடர்ந்து கதைகளோடு வாழ்வோம். நன்றி.